ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள பாம்பன் ரயில் பாலம் 100% தயார் நிலையில் உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்து உள்ளனர். 2.8 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட புதிய பாம்பன் ரயில் பாலத்தின் பிரத்யேக காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். தற்போது பாதுகாப்பு சோதனைகள் அனைத்தும் நிறைவு பெற்றுச்சா? எப்ப இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வருது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தமிழகத்தோட ராமேஸ்வரத்தினுடைய நிலப்பரப்பு பகுதி இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை போக்குவரத்து ஒன்று இருந்தாலும் அதுக்கு முன்பாகவே ஒரு வெர்டிக்கலா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலம்னு சொல்லி இந்தியாவிலேயே முதன்முறையா அமைக்கப்பட்ட வெர்டிக்கல் பாலம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட பாம்பன் ரயில் பாலமானது கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு 109 வருடங்கள் பணியாற்றிய பின்பு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதாவது அந்த பாம்பன் பாலம் பழுதடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு மாற்றாக புதிதாக ரயில் பாலத்தை கட்டமைப்பதற்கான முயற்சியில இந்திய ரயில்வே ஈடுபட்டிருந்தாங்க. RVNL ஒரு கான்செப்டின் அடிப்படையில வெளிநாட்டு தொழில்நுட்ப கலைஞர்களோட உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டீல் பாலம் கிட்டத்தட்ட 1800 டன் லிப்டிங் பவர் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலமானது தற்பொழுது தரமான சூழல்ல போக்குவரத்தை தொடங்குவதற்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய விலையில தயார் நிலையில இருக்கு. 100% இந்த போக்குவரத்தை இதுல மேற்கொள்வதற்கான தயார் நிலையில இந்த பாலம் இருக்கிறது. இந்த பாம்பன் புதிய பாலம் அதிநவீன தொழில்நுட்பத்தோட உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அந்த பழைய பாம்பன் பாலமானது கிட்டத்தட்ட அதை லிஃப்ட் பண்றதுக்கே ஒரு கப்பல் போக்குவரத்திற்கு லிஃப்ட் பண்றதுக்கே 45 நிமிடங்கள் ஆகும். நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சர்பேஸை முற்றிலுமா 2 பக்கமும் தூக்குவதற்கு 16 பேர் தேவைப்படுவாங்க. 45 நிமிடங்கள் தேவைப்பட்டது. ஆனா புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலம் பக்கத்துல இருக்கக்கூடிய அன்னை இந்திரா காந்தி சாலை பாலத்தினுடைய லெவல்கே அந்த உயரத்திற்கே 17 மீட்டர் உயரத்திற்கே இந்த சர்பேஸ் முழுவதும், அதாவது ரயில் பாலத்தினுடைய சர்பேஸ் முழுவதுமாவே முற்றிலுமா மேலே ஏறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பார்க்கப்படுகிறது. 35 வருடங்கள் இதனுடைய பெயிண்டிங் மற்றும் மெயின்டெனன்ஸ் பணிகள் எதுவுமே செய்யாம 35 வருடங்கள் இது தாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. 35 வருடங்களுக்கு பிறகு மெயின்டெனன்ஸ் பண்ணும் பொழுது 58 வருடங்களாக அதனுடைய ஆயுட்காலம் இன்னும் அதிகரிக்கும். அப்படியே ஒவ்வொரு முறையாக அது பராமரிப்பு பணிகள் தொடங்கி வரும் பொழுது இது ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு பாலமா பார்க்கப்படும். இந்தியாவிலேயே அந்த சர்பேஸை தூக்கக்கூடிய, அதாவது அதனுடைய அடிப்பகுதி தளப்பகுதியை தூக்கப்படக்கூடிய முதல் பாலமா இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பாம்பன் பாலமானது 2 பக்கமும் இருக்கும் பொழுது அந்த நடுவில் இருக்க பிரிட்ஜ் மட்டும் 2 பக்கம் ஓபன் ஆகும். ஆனா இப்ப கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலம் அந்த சர்பேஸ் தரைப்பகுதியே மேல 17 மீட்டர் உயரத்திற்கு தூக்கி செல்லக்கூடிய வகையில் இருக்கு. இதனால ஏற்கனவே இருந்ததை தாண்டி இந்த முறை மிகப்பெரிய வணிக நோக்கத்திற்கான கப்பல்களும் இந்த இடத்துல பயணிக்கிறதுக்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு தோராயமா ஒரு 250 கோடி எஸ்டிமேஷன் போடப்பட்டிருந்தாலும் இந்த பாலத்தினுடைய மொத்த செலவு அப்படிங்கிறது 540 கோடிக்கு முடிவடைந்திருக்கிறதாகவும் அனைத்து விதமான பாதுகாப்பு சோதனைகளுடைய அடிப்படையிலுமே ஏற்கனவே IIT மும்பை பண்ணியிருந்தாங்க, IIT மெட்ராஸ் பண்ணியிருந்தாங்க. அனைத்து விதமான பாதுகாப்பு சோதனைகளும் சரி, பாலத்தினுடைய தரம் மற்றும் மதிப்பீடு உள்ளிட்டவையிலும் இந்த பாலம் 100% பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் தயார் நிலையம் இருப்பதாக தற்பொழுது RVNL அதிகாரிகளும் ரயில்வே அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் குறிப்பாக ஒரு மாத காலத்திலே மீண்டும் இந்த மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் இடையான அந்த ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது தொடங்கப்பட இருக்கிறது. இந்த ரயில் போக்குவரத்து தொடங்கக்கூடிய சூழல்ல சாலை மார்க்கமா பயன்படுத்தி வர ஒரு 2-3 வருடங்களா சாலை மார்க்கமா. நாகராஜன், விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி.